சில நேரம் நம்ம நினைக்கலாம், நம்மளும் குர்ஆன் ஹதீஸ்னு தானே பேசுறோம், குர்ஆன் ஹதீஸுடைய வட்டத்துக்கு வந்தா தானே நிம்மதி இல்லாம இருக்குது. அப்படித்தானே ஒரு காலத்துல குர்ஆன் சுன்னாவுக்காக பள்ளியை கட்டினோம், அந்த பள்ளிகளுக்கு வந்தா மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னு பேசலாம். என்ன சகோதரர்களை காரணம்? விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆன் சுன்னாவை பேசுவதனால் நிம்மதி வராது, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவதனால் நிம்மதி வராது. குர்ஆனையும் சுன்னாவையும் உள்ளத்தினால் நேசிக்கின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும். அந்த சமூகம் உருவாகும் வரையில் நீங்கள் என்னதான் மாளிகைகளை கட்டி இது குர்ஆன் சுன்னாவுடைய பேஸ் என்று என்ன செய்தாலும் அடித்தாலும் அங்கிருந்து நிம்மதி வராது, அங்கிருந்து சந்தோஷம் வராது. ஏன்? வாயளவில் இஸ்லாத்தை பேசுகிற மனிதர்கள் அதிகரித்து விட்டார்கள், வாழ்க்கை அளவில் நடைமுறைப்படுத்துகிற மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இதுதான் இஸ்லாமிய உம்மத்துக்கு நடந்திருக்கின்ற மிகப்பெரிய முசீபத்து சகோதரர்களே, மிகப்பெரிய முசீபத்து. எனவே நாங்கள் வெறுமனே சொல் வீரர்களாக அல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற செயல் வீரர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போக வேண்டுமா, குர்ஆன் சுன்னாவை நோக்கி வாருங்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் கட்டளை என்பதை மறந்துவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மனிதனுடைய மனசுக்கு நிம்மதி, மனிதனுடைய மனசுக்கு சந்தோஷம் எங்கே இருக்கிறது? நபிகளார் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஒரு வீட்டிலே ஒன்று கூடி, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒரு மாளிகையில் ஒன்று கூடி, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், வயததாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கு இடையில் படித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் என்று சொன்னார்கள். சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் என்று. அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாளிகைகளை குர்ஆனை ஓதுவதின் ஊடாகவும் குர்ஆனை படிப்பதின் ஊடாகவும் அலங்கரிப்பதிலே தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள், பொருளாதார வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள், சமூக வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள் சற்று நேரம் தன்னை இந்த பள்ளிக்குள் நிறுத்தி, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் நிறுத்தி குர்ஆனை ஓதுகின்ற மனிதர்களாக, குர்ஆனை படிக்கின்ற மனிதர்களாக மாறி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே நிம்மதி வரும் சகோதரர்களே. நாங்கள் எதை பிரச்சனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு அழகாக காட்டித்தரும் சகோதரர்களே. எனவே நிம்மதியும் சந்தோஷமும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலும் படிப்பதிலும் தான் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து படிப்பதிலே இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் இன்றைக்கு பார்க்கலாம் சகோதரர்களே, நம்ம யாரையெல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்களை எல்லாம் பார்த்தால் சாதாரணமாக ஒன்றும் பேச தெரியாத மனிதர்கள் 6 நம்பருக்குள் இருந்து பேசுவார்கள், வானத்துக்கு மேலால் பூமிக்கு கீழால் உள்ளதை பேசுவார்கள், அதையும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று தலையாட்டி கேட்கிற சமூகம் இருக்கிறார்கள். நம்மடவர்களோ குர்ஆன் சுன்னா என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அந்த மஜ்லிஸை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸை எப்படிங்க நிம்மதி வரலாம், எப்படி சந்தோஷம் வரலாம்? குர்ஆன் ஹதீஸ் படித்துக் கொடுக்கப்படுகிற மஜ்லிஸுகள் புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூக்கி வீசப்படுவதற்கு அது ஒன்றே போதும் சகோதரர்களே. அல்லாஹ் போதுமானவன். நபிகளார் சொன்னார்கள் இல்லையா, நபிகளாருடைய மஜ்லிஸிலே நபிகளார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 மனிதர்கள் வந்தார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். 2வது மனிதர் ஒரு ஒதுக்குப்புறத்திலே போய் அமர்ந்து கொண்டார். 3வது மனிதர் புறக்கணித்து சென்றார். இந்த 3 மனிதர்களை பற்றி நபிகளார் சொன்ன விளக்கம் என்ன? நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்தவர் அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கு நெருக்கமாக வந்தார், அல்லாஹ்வும் அவனை சேர்த்துக் கொண்டார். ஒரு ஒதுக்குப்புறத்தில் போய் அமர்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார், அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு ரஹ்மத்து செய்ய வெட்கப்படுகிறான். 3வது மனிதர் அந்த மஜ்லிஸை புறக்கணித்து சென்றார், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹ்மத்து செய்வதையும் புறக்கணித்து விட்டான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த பள்ளியிலே நடக்கின்ற குர்ஆன் சுன்னாவுடைய மஜ்லிஸுகளை எங்களுடைய உறவுகள் புறக்கணிக்கிறார்களா அல்லது என்ன செய்கிறார்கள்? வரக்கூடியவர் போர்டில் போட்டாச்சு, வருவர போர்டில் போட்ட உடனே பார்த்தாச்சா இன்னார்தான் வாராரான்னு நம்ம முடிவெடுத்தா, இதுக்கு நம்ம போறது இல்லை. அடே, வாயில வர்றது குர்ஆன் வசனமா, வாயில வர்றது ஹதீஸா? யார் பேசினா என்ன இருக்குதுங்க? அதை நாங்கள் புறக்கணித்து செல்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிம்மதியும் சந்தோஷம் குளிதோண்டி புதைக்கப்படுகிற இடம் அதுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சுருக்கம், உலக நிம்மதியையும்
உலகத்தின் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கின்ற நானும் நீங்களும் குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நேசிக்கிறோமோ, எந்த அளவு நடைமுறைப்படுத்துகிறோமோ, அந்த அளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.